திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே அடுத்தடுத்து நடந்த கொள்ளை சம்பவங்களால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். முதலில் காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் செங்குட்டுவன் வழங்கிட கேட்கலாம். செங்குட்டுவன் வணக்கம். இந்த கொள்ளை சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? இந்த கொள்ளையர்களின் சிசிடிவி பதிவை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் கைது செய்யப்பட்டனரா? காவல்துறை என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்கள்? மக்களின் குற்றச்சாட்டு என்ன? கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி எடுத்த வெலக்கல்நத்தம் பகுதி, அந்த பகுதி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அந்த பகுதி அமைஞ்சிருக்கு. அந்த வெலக்கல்நத்தம் பகுதியில மோக்கனூர் பகுதியை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் தானிய மண்டி, அதாவது பல்வேறு வகையான தானிய மண்டி வச்சு நடத்தி வராரு. இந்த நிலையில நேற்று வழக்கம் போல நேற்று மாலை இந்த தானிய கிடங்கை மூடிவிட்டு ஞானசேகரன் வீட்டுக்கு போறாரு. இந்த நிலையில நேற்று இரவு அந்த கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று 2000 ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. அதே போல அருகில் உள்ள ஒரு தனியார் கார் ஷோரூமின் பூட்டை உடைத்து அங்க உள்ள போய் கல்லாவை பாக்குறாங்க. அந்த ஷோரூம்ல கல்லாவில் எதுவும் பணம் இல்லாததுனால அங்கிருந்து அந்த மர்ம நபர்கள் தப்பி செல்றாங்க. பின்னர் காலையில இந்த 2 கடை உரிமையாளரும் பார்க்கும்போது பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. அது கண்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. மேலும் இந்த கடையில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியில ஆராய்ந்து பார்த்த போது ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர்கள் கொள்ளையடித்து செல்லும் காட்சி பதிவாகி இருந்தன. இது குறித்து இவங்க 2 பேரும் நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க. புகாரின் மீது வழக்கு பதிவு செய்து நாற்றம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு மேற்கொள்றாங்க. அதே போல நாற்றம்பள்ளி பகுதியில தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலை பகுதியில இது மாதிரி ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர்கள் கடையின் பூட்டை உடைத்தும் வீட்டின் பூட்டை உடைத்தும் வீட்டில் தூங்கி இருக்கும் பெண்களை மிரட்டியும் கொள்ளையடிக்கப்படுகிற சம்பவம் தொடர்கதையா இருக்குது. இதை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இது மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் கொடுக்கிறாங்க. இது போல சிசிடிவி காட்சி, கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது நாற்றம்பள்ளி மற்றும் வெலக்கல்நத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி செங்குட்டுவன்.